Hi children, it's me Divya Miss. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 3 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த யூனிட் 3ல் பார்ட் 1 லெசன் பார்த்தாச்சு. பார்ட் 2 லெட்டர் சிங்கில் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். பேட்ரியாட்டிசம். ஸோ இந்த போமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேட்ரியாட்டிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மீனிங்னு பார்த்துலாம். ஸோ பேட்ரியாட்டிசம்னா தேசப்பற்று, நம்ம கண்ட்ரி மேலே நம்ம வச்சுருக்கிற லவ், அதுதான் வந்து பேட்ரியாட்டிசம். மதர் கண்ட்ரி, நம்மளோட மதர் கண்ட்ரி இந்தியா, ஸோ அது மேலே நம்ம வச்சுருக்கிற லவ்வை தான் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போம் பார்க்கலாம். வில் லிவ் இன் அ கண்ட்ரி. ஸோ நம்மளாம் என்ன பண்ணுறோம், நம்ம கண்ட்ரியில் இருக்கிறோம் வித்தவுட் இன்னர் பவுண்ட்ரிஸ். நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருந்தாலும் நமக்குள்ளே எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லையுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, இது வரைக்கும் எங்களுக்கு, இது வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னு எந்த லைனுமே நம்ம பிரிச்சுக்கல. ஸ்டேட் வாரியாகவே பிரிச்சுருந்தாலும் பட் நமக்குள்ளே எந்த பவுண்ட்ரி லைன்ஸுமே கிடையாது. எல்லாமே இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். வில் வி ட்ரீட் எவ்ரி ஒன் அலைக். எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறோமா? ஆர் வில் வி ஷோ யோர் டிஸ்லைக், இல்லைன்னா அவங்கள பிடிக்காத மாதிரி காட்டிக்கிறோமா? ஸோ ஒரே கண்ட்ரியில் இருக்கோம், ஒரே பவுண்ட்ரிஸ்குள்ளே இருக்கோம். ஸோ எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், யாரையுமே பிடிக்காத மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. வில் வி ஸ்டிக் டு ஆர் கோர் இன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், ரொம்ப ஒட்டிப்போம். ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருந்துப்போம். ஆர் வில் வி பிகம் ஃபாரின். ஸோ பிடிச்சவங்ககிட்ட சேர்ந்து இருப்போம், பிடிக்காதவங்கள தனியாக பிரித்து வைப்போமா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. எஸ் வி லவ் ஆர் நேஷன். நம்ம நேஷனை நம்ம லவ் பண்ணுறோம். டிவைடட் வென் சீன் அஸ் பர்சன்ஸ். ஸோ எல்லாம் ஒன்றா இருந்தாலும் பார்க்கும்போது தனித்தனியான பர்சன் மாதிரி இருந்தாலும் நம்ம கண்ட்ரின்னு வரப்போ நம்ம எல்லாருமே ஒன்று தான். ஸோ யாரையுமே ஃபாரின் அப்படின்ற மாதிரி தனியாக வேறு ஆள் மாதிரி பிரித்து வைக்கக்கூடாது. எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற நினப்பு நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். எஸ் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். நம்மளுக்கு எஸ் ஆமாம், நமக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. எட் இருந்தாலும் அவர் இன்டெகிரிட்டி ஷுட் நாட் டேமேஜ். நம்மளோட இன்டெகிரிட்டி, நம்மளோட ஒற்றுமை வந்து எப்போவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. வில் வி மேக் ஆர் மதர் ப்ரௌடு. நம்மளோட அந்த மதர் கண்ட்ரியை வந்து எப்பவுமே ப்ரௌடாக வச்சுக்கிறோம். ஆர் பி வித் ஹர் லைக் த க்ரௌடு. இல்லைன்னா ஒரு கூட்டம் மாதிரி இருக்க போகிறோமா? ஒன்று நம்ம மதர் கண்ட்ரியை நம்ம ப்ரௌடாக வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு கூட்டம் மாதிரி இருக்கணும். நமக்கு தேவைப்படுறது நம்ம மதர் கண்ட்ரி எப்போவுமே ப்ரௌடாக வச்சுக்கணும். லேர்ன் ஹவு டு பி கைண்ட் அண்ட் லவ் ஈச் அதர் ஆஃப் ஹர் சைல்டு. ஸோ எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு கைண்டாக இருந்துக்கணும். எப்படி ஒருத்தவங்க மேலே பாசம் வைக்கிறன்னு பழகிக்கணும். சேம் டைம் அவங்கவுங்க குழந்தைங்கள அவங்க எப்படி நேசிப்போமோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் நேசிக்கணும். யாரையும் வந்து வேறு அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான். ஸோ இன்டெகிரிட்டி, எல்லாருமே ஒன்றா இருக்கணும். நம்ம மதர் கண்ட்ரியில் இருக்கோம், எல்லாருமே ஒன்று, யாருமே வேறு ஆள் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த போமோட மெயின் தீம். ஸோ இந்த போம் வந்து இருக்கிறது போமோட பேஜ் நம்பர் 134 இருக்குது. தென் நெக்ஸ்ட் இருக்க க்ளாசரி அவங்களோட நோட் புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. க்ளாசரி பவுண்ட்ரிஸ் அ டிவைடிங் லைன். ஸோ பவுண்ட்ரிஸ்னால் டிவைடிங் லைன், ஒரு லைன், ஒரு இதை பிரிக்கிறதுக்கு ஒரு கோடு போடுவோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் உனக்கு, இதுக்கப்புறம் எனக்கு. ஸோ அந்த கோடை தான் பவுண்ட்ரி லைன் சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து பவுண்ட்ரி லைன்ஸ் கிடையாது அப்படின்னு இந்த போமில் சொல்லியிருக்காங்க. கோர் ஆர் ட்ரூ செல்ஃப் வேல்யூ சிஸ்டம். ஸோ அவர் நம்மளோட உண்மையான இது, அதை தான் வந்து கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் டிஸ்டன்ட், தூரத்து ஆள் மாதிரி. லைக் எ பார்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் திங். நம்மளோடவங்க மாதிரி சேர்த்துக்கணும். ஃபாரின்னா வேறு தூரத்தில் இருக்கிறவங்க மாதிரி நினைக்கக்கூடாது. இன்டெகிரிட்டி த ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஹோல்சம். எல்லாருமே ஒன்றா இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது தான் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரவுடு ஃபீலிங் ஹானர்டு. ஸோ ரொம்ப பெருமையாக உணர்றது தான் ப்ரவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ட்ரீட் எவ்ரி ஒன் லவ். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஆன்சர் இப்போ வந்து நான் மேட்ச் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ ட்ரீட் எவ்ரி ஒன், ஸோ உங்களுக்கு இப்போ நான் மேட்ச் பண்ணி காட்டியிருக்கேன். ட்ரீட் எவ்ரி ஒன் அலைக். எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ இது 1. ட்ரீட் எவ்ரி ஒன் அலைக், இது 1. நேஷன் நாட் டிவைடட் அஸ் பீப்புள். ஸோ பீப்புள் வந்து டிவைட் பண்ணக்கூடாது, எல்லாருமே ஒன்று தான் நினைக்கணும். கைண்ட் லவ் ஈச் அதர் ஆஃப் ஹர் சைல்டு. நெக்ஸ்ட் கண்ட்ரி நோ இன்னர் பவுண்ட்ரிஸ். ஸோ கண்ட்ரிக்குள்ளே எந்த பவுண்ட்ரிஸுமே கிடையாது. இதை உங்களோட நோட் புக்கில் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை புக்கில் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸில் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் நான் இப்போவே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே நான் ஃபுல்லாமே கொடுத்துருக்கேன். இது வந்து பேஜ் நம்பர் 135 இருக்குல்ல, அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸை ரைட் பண்ணிக்கோ. 5 கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். இங்கே இருக்குது ஃபைண்ட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். ஸோ அலைக் அப்படிங்கிறதுக்கு ரைமிங் வேர்ட் போயமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அலைக், டிஸ்லைக், அலைக், டிஸ்லைக்குன்னு இருக்குது. ஓகே, ஸோ அலைக்கு என்ன இருக்குது? டிஸ்லைக். ஸோ எண்டிங் வித் சேம் சவுண்ட் தான் ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அலைக், டிஸ்லைக். ஸோ இதை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரௌடு. க்ரௌட், ப்ரௌடு. க்ரௌடுக்கு ப்ரௌடு இருக்குது. நேஷன், பர்சன். ஓகே, ஸோ ப்ரௌடு. ஓகே, இதுக்கு ஆன்சர் ப்ரௌட். கோரின், ஃபாரின். கண்ட்ரி, பவுண்ட்ரி. அலைக், டிஸ்லைக். ஓகேவா? ஸோ இது அப்படியே பேஜ் நம்பர் 135 இருக்குது. இதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க புக்கில். ஸ்டாப் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டுக்கு ஆன்சர் போகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமர் பார்ட். ப்ரிப்போஷன்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்போஷன் வேர்ட்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன வேர்ட்ஸ்லாம் ப்ரிப்போஷன் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாட் ஆர் ப்ரிப்போஷன்ஸ்? ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்போஷன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ப்ரிப்போஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் that help us to know the position of things. ஸோ ப்ரிப்போஷனுங்கிறது டைப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். அது எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு திங்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. நமக்கு அதை ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், த கேட் டேஷ் இன் த பாக்ஸ். ஸோ கேட் எங்கே இருக்குது? இந்த பாக்ஸ். ஸோ பாக்ஸ்குள்ளே இருக்குது. இன்கேஸ் இந்த இப்படி இருக்குது, இங்கே மேலே இருந்துச்சுன்னா த கேட் இஸ் ஆன் த பாக்ஸ். இன்கேஸ் ஒரு டேபிள் இருக்குது, டேபிளுக்கு அடியில் கேட் இருந்துச்சுன்னா அண்டர் த பாக்ஸ். ஸோ ஒரு திங்ஸோ ஒரு பொருள், திங்ஸ், இது வந்து எங்கே இருக்குது அந்த பொசிஷனை வந்து சொல்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட், பட் டிட் யூ நோ ப்ரிப்போஷன்ஸ் ஆல்சோ ஹெல்ப் அஸ் நோ த நேச்சர் ஆஃப் டைம். ஸோ ஒரு பொருள் எங்கே இருக்கிறத பார்க்குறதுக்கும் யூஸ் ஆகும் ப்ரிப்போஷன். சேம் டைம் டைமை மென்ஷன் பண்ணுறதுக்கும், நேச்சர் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. லெட் அஸ் லேர்ன் ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் டைம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன், யூஸ்டு ஃபார் டேஸ் ஆஃப் வீக். ஸோ ஒவ்வொரு டேஸ் ஆஃப் வீக்குக்கு பிஃபோராக நம்ம என்ன பண்ணலாம்? ஆன் யூஸ் பண்ணலாம். ஹி பாட் அ பைக் ஆன் ஃப்ரைடே. ஸோ இப்போ தேர்ஸ்டேன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தேர்ஸ்டேக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். யூஸ்ட் ஃபார் டேட்ஸ்க்கு முன்னாடியும் ஆன் யூஸ் பண்ணலாம். மை பர்த்டே இஸ் ஆன் 3rd of November 2013. ஸோ டேட்டுக்கு, டேக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இன், யூஸ்டு ஃபார் மந்த்ஸு. ஸோ மந்த்ஸுக்கு வந்து இன் யூஸ் பண்ணலாம். மை பர்த்டே இஸ் இன் செப்டம்பர். யூஸ்டு ஃபார் சீசன்ஸ், த ரிவர் கோஸ் ட்ரை இன் த சம்மர். யூஸ்டு ஃபார் இயர்ஸ், ஐ வாஸ் born in 1979. Used for parts of the body, parts of the day. I have a test in the afternoon. So in the morning, in the evening. Use the parts of the day. So in the afternoon, in the morning, in the evening. இதுக்கெல்லாம் வந்து in யூஸ் ஆகுது. So months, seasons, years, parts of the days. அட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். used for clock times. So we will meet at 7 o'clock அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட் எங்கெல்லாம் நம்ம டைமிங் மென்ஷன் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அட் யூஸ் பண்ணணும். ஐ கெட் அப் அட் 7 o'clock. யூஸ்ட் ஃபார் நைட்டுக்கு. ஸோ டே டைமுக்கு மட்டும்தான் இன் யூஸ் பண்ணணும், நைட் டைமுக்கு அட் யூஸ் பண்ணணும். த ஸ்டார்ஸ் ஷைன் அட் நைட். ஸோ த ஸ்டார்ஸ் ஷைன் அட் நைட். யூஸ்ட் ஃபார் மீல் டைம்ஸ். ஸோ சாப்பிட்ற டைமுக்கு. ஜேன் வெண்ட் ஹோம் அட் லன்ச் டைம். எப்போ போனால்? லன்ச் டைமில் போனோம். ஸோ மீல்ஸ் டைம் கூட அட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன் வந்து டேஸ் ஆஃப் வீக்குக்கும் டேட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம்.
in months, seasons, years, parts of the day, at clock times, night யூஸ்க்கு வந்து at யூஸ் பண்ணுவோம், சேம் டைம் மீல் டைமுக்கு. ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து நான் ஒவ்வொன்றா எப்படி ரைட் பண்ண போகிறோன்னா எது எது எங்கே வரும் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம டைமிங்கெல்லாம் அட்டில் எழுதிடலாம். ஓகேவா? அட் 2 o'clock, 2 o'clock இங்கே தான் வரும். 2 o'clock, அப்புறம் 4:30 PM. நெக்ஸ்ட் வின்டர். வின்டர் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா சீசன்லாம் ஆனில் வரும். ஸோ வின்டர் இங்கே தான் வரும். ஸோ வின்டர் இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. மார்னிங், இந்த மார்னிங், சரியா? ஸோ மார்னிங் வந்து இங்கே தான் வரும். இந்த ஈவினிங், ஈவினிங்கும் இங்கே தான் வரும். இயரும் 1947 இங்கே தான் வரும். மார்ச். ஸோ மார்ச் வந்து நம்ம எங்கே வரும்? மந்த் எல்லாமே ஸோ இதில் இப்போது ஸோ ஃபர்ஸ்ட் வின்டர்ன்னு இருக்குது. ஸோ வின்டர் வந்து ஆன், தென் மார்னிங் வந்து இன் த மார்னிங் 2 o'clock. ஸோ டைமிங்கெல்லாம் அட்டில் வந்திருக்கு, அட்டில் எழுதியிருக்கேன். தென் ஈவினிங் இன் த ஈவினிங், இன் இயரும் இன்னில் தான் வரும். தென் மார்ச் அதுவுமே இன்னில் தான் வரும். சண்டே அது ஆன். ஓகே. நெக்ஸ்ட்டு 15th ஆகஸ்ட் வந்து 15th ஆகஸ்ட் கூட ஆனில் தான் வரும். ஸோ இங்கே எழுதிக்கலாம் 15th ஆகஸ்ட். ஓகே. ஸோ 15th ஆகஸ்ட் கூட இங்கே தான் வரும். ஸோ இந்த 4 இங்கே, இந்த 4 இங்கே. அட்டில் வந்து எப்போவுமே டைமிங்கும் தென் நைட் டைமை யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ டைமிங் மட்டும் 2 o'clock மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். மற்ற எல்லாத்துமே கரெக்டாக பிரித்து எழுதியிருக்கேன். உங்களோட புக்கில் இதை கரெக்டாக பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்டாப் பண்ணி எழுதுங்க ப்ரீவியஸாக வர்றதை. ஸோ அதில் ஆன்சர் வரும். ஸோ இதில் நம்ம என்ன எழுத போகிறோம்னா இதுக்கு ஆன்சர்ஸ் இப்போ எழுத போகிறோம். இது பேஜ் நம்பர் 137 இருக்குது. நான் ஆன்சர் ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மண்டே அப்படின்னு வர்றதுனால மண்டேக்கு பிஃபோராக என்ன வரும்? ஸோ டேஸ்க்கு முன்னாடிலாம் ஆன் தான் வரும். நெக்ஸ்ட்டு டைமிங் இருக்குது, டைமிங்க்கு முன்னாடி அட்டு தான் வரும். தென் நைட்டுக்கு முன்னாடியுமே அட்டு தான் வரும். ஸோ அட்டு எழுதியிருக்கேன். தென் செப்டம்பர் மந்த்துக்கு முன்னாடி இன் வரும். தென் ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் சீசனுக்கு முன்னாடியுமே ஆன் வரும். தென் 6th ஏப்ரல் ஸோ டேட்டு அதுக்கு முன்னாடியுமே ஆன் வரும். இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஆன்சரை புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. சர்க்கிள் த ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இதில் இருக்கிற ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ்லாம் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அட், இன் த மார்னிங், ஆன் வெனஸ்டே, ஆன் 22nd of March, then in 2019. ஸோ இந்த 5 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 வேர்ட்ஸையுமே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதே இதில் இன்னொரு ப்ரிப்போஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. மை சைல்டு வாஸ் born at 2:30 in the afternoon on Friday on 17th August in 2016. ஸோ டைமிங்க்கு முன்னாடி அட்டு போட்டிருக்கோம், ஆஃப்டர்நூனால் இன் போட்டிருக்கோம், ஃப்ரைடே ஆன் போட்டிருக்கோம், டேட்னால ஆன் போட்டிருக்கோம், இயர்னால இன் போட்டிருக்கோம். ஸோ இது அப்படியே புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. Help the spaceship reach the correct planet. ஸோ எது எங்கே போகும் அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ரைட் பண்ணணும்னா அட்டுக்கிட்ட என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைன் மட்டும் போட்டு காமிக்கிறேன், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எழுதுனா இடம் பத்தாது. ஓகேவா? ஃபஸ்ட் அட்டில் என்னென்னலாம் வரும்னு பார்த்துலாம். நைட் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்டில் நீங்கள் நைட்டுன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த டைமிங்க்கும் அட்டுக்கு தான் வரும். ஸோ இது நீங்கள் இப்படி லைன் போடக்கூடாது. இப்போ 8 o'clockனா இங்கே 8 o'clock நீங்கள் எழுதணும் செகண்ட் லைனை. ஓகே.
இப்போ நான் 4 லைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த லைனுமே அட்டுக்கு தான் வரும். ஃபஸ்ட்டு இதில் நைட்டுன்னு ரைட் பண்ணிக்கோங்க. செகண்டு லைனில் 8 o'clockனு ரைட் பண்ணியிருக்கோங்க. தேர்ட் லைனில் 5:30 AM ரைட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் லைனில் டின்னர்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்க்க போகிறோம். இன்னுக்கு நான் வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக ரைட் பண்ணிக்கோங்க. இயருக்கு வரும். ஃபஸ்ட்டு லைனில் 1983ன்னு ரைட் பண்ணுங்கள். இதெல்லாம் செகண்ட் லைனில் 2013 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஈவினிங். ஸோ ஈவினிங் கூட தான் வரும். வேறு என்ன இருக்குது? ஏப்ரல் கூட தான். ஸோ ஓகேவா? 1983 இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். 1983 2013 ஏப்ரல் ஈவினிங். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஓகே, இது அப்படியே ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. அட்டுக்கு 4 வந்து பிங்க் கலரில் லைன் போட்டிருக்கேன். க்ரீன் வந்து இன்னுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஆனுக்கு பார்க்க போகிறோம். இது நீங்கள் அப்படியே பார்த்து இந்த லைனாக ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன் பார்க்க போகிறோம். ஆனுக்கு சண்டே, டியூஸ்டே, May 8th July இதெல்லாமே ஆன். ஸோ இந்த 4 லைனுமே நான் சொன்ன ஒன் பை ஒன்னாக இதெல்லாத்தையும் ரைட் பண்ணணும். சண்டே, டியூஸ்டே, 8th July, 5th May இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு லைனில் ரைட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி எதுக்கு நான் என்னென்ன ஆன்சர் சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லெட்டஸ் ஸ்பீக். இதில் ஒரு கான்வர்சேஷன் தான் யூஸ்வலாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட்டஸ் ரீட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ லெட்டஸ் ஸ்பீக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஸ் there எனி பிளேஸ் நியர்? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஸோ ஒரு பையன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார்னு கேட்குறான். எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு அவங்க கேட்குறாங்க. இஸ் there எனி ஹாஸ்பிட்டல் நியர்பை? ஸோ ஏதாவது ஹாஸ்பிட்டல் வந்து நியர்பையில் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் there is one hospital here. இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே பக்கத்தில் இருக்குன்னு அவர் ரிப்ளை பண்ணுறாரு. how far is the hospital? it is not far, maybe 200 meters. அது தூரம் கிடையாது, 200 மீட்டர்ஸ்குள்ளே தான் அது இருக்குது. could you please guide me? எனக்கு கொஞ்சம் வழி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். go straight, take right at the junction. ஸோ நேராக போங்க, அங்கே ஒரு ஜங்ஷன் வரும், அங்கே ரைட் எடுங்க. a few steps ahead you will find the hospital on the right. ஸோ ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ், ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா அங்கே ரைட் சைடு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவன் தேங்க்யூ சொல்லிடுறான். யூ ஆர் வெல்கம். ஸோ இப்படி தான் நம்ம வழி கேட்கணும். இஸ் there எனி ஹாஸ்பிட்டல்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்கலாம்? இஸ் there எனி ஷாப்னு கேட்கலாம். உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து வேறு எந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? could you please tell me the way to shop or hospital or junction? how to go to? அங்கே எப்படி போகணும்? how do I get to? அது எங்கே போகணும்? where is the address? ஸோ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கலாம். it will take you 10 minutes to walk. அவர் என்ன சொன்னார்? 200 meters வந்து வரும்னு சொன்னார். இப்படி கூட சொல்லலாம். it will take 10 minutes to walk there அப்படின்னு கேட்கலாம். then it is far. அது ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். you better take auto or bus. ஸோ நீங்கள் நடந்து 200 மீட்டர்ஸ்னால அந்த பையன் நடந்து போயிட்டான். ஒருவேளை ஃபாராக இருந்துச்சுன்னா ஆட்டோ பஸ் எடுத்து போகணும். கேன் ஐ ட்ராப் யூ தேர்? ஐ எம் கோயிங் தட் வே. ஸோ நான் உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? நானும் அங்கே தான் போகிறேன்னு கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சாரி ஐ டோன்ட் நோ. ஸோ அட்ரஸ் தெரியலனா சாரி ஐ டோன்ட் நோன்னு சொல்லியிருக்கலாம். ப்ளீஸ் ஆஸ்க் சம்மோன் எல்ஸ். வேறு யார்ட்டாவது கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். டேர்ன் ரைட் லெஃப்ட் இப்படி கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி அதோட வேவை வந்து பழகி வச்சுக்கணும். ஸோ எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலான்னு. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்ட் 3 வீடியோவில் லெட்டஸ் ரீட் பார்க்கலாம். ஸோ இதில் நான் கொடுத்துருக்குற கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாத்தையுமே உங்கள் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. சேம் டைம் நோட்லேயும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா திவ்யா கர்ணன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.